ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. தொழில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய எண்ணெய் செதுக்கிய மாணவர்களில் இன்று சுதந்திர சிந்தனையாளன் சாக்ரட்டீஸ். ஒரு குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் வகுப்புகள் நடக்கிறதுல நியாயமே இல்லை. அது ஏற்கனவே நிறைய கற்றுக்கிட்டு தான் வருது. அது கற்றுக்கிட்டதை பள்ளிக்கூடத்தோட பாடப்பொருளோட இணைக்கத்தான் கல்வி அப்படின்னு சொன்னவர் NCERTயின் முன்னாள் இயக்குனர் முனைவர் கிருஷ்ணகுமார். தகவல்களை சேகரிக்கிறதையே நம்பி தான் நம்மளுடைய கல்வி முறை இருக்குது. இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நிபுணர் குழுவால் முக்கியம்னு கருதப்பட்ட தகவல்களை எல்லாம் திரட்டி பாடப்புத்தகத்தில் அச்சடிக்கிறோம். அது கேள்வி பதில்களாக கூறுபடப்பட்டிருக்கு. அத்தகைய தகவல்களின் திரட்டில் போலியான ஒரு வல்லமையை பெறுவது தான் கல்வி அப்படின்னு சொல்கிறோம். அதனை அறிவோன்னு நம்ம இன்னை வரைக்கும் அழைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட கல்வி முறை பள்ளிக்கு வர குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்குது. குழந்தைங்கிற வெள்ளை பேப்பரை தகவல்களால் நிரப்புறது தான் பாடம் அப்படின்னு கூட நினைக்குது. அறிவியல், சமூக அறிவியல், கணக்கு இப்படின்னு ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத பாடங்களாக இயங்குது. இந்த அணுகுமுறை தவறானது எனக்கு உணர்த்துறவர் மாணவர் சாக்ரட்டீஸ். நமது கல்விக்கூடங்களில் மாணவர்களோட பங்களிப்பு என்ன? அவர்கள் பங்களிப்பு எதையும் தர்றதுக்காக பள்ளிக்கு வரலையா? மாணவர்கள் எல்லாரும் பெற வந்தவர்கள் மட்டும்தானா? பங்களிப்பை தர வந்தவர் ஆசிரியர் மட்டும்தானா? கல்விங்கிறது ஒரு வழி பாதையில் பயணமா? ஆசிரியரோட கவனிப்பையும் அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய சில மாணவர்கள் தான் வகுப்பு அறையில் முழுமை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இத்தகைய கல்வி முறை சராசரியா உள்ள பெரும்பான்மையான குழந்தைகளை முட்டாள்கள்னு தூக்கி எறிஞ்சிடுது. முரட்டுத்தனமா உள்ள நமது கல்வி முறையில இந்த தரம் பிரித்தல் தானாகவே நிகழ்ந்துடுது. இதனாலேயே பெரும்பாலான குழந்தைகள் பள்ளியை வெறுக்கிறாங்க. சின்னதா ஒரு தூறல் போட்டா போதும், வெதர் ரிப்போர்ட் அறிவிக்கிற நம்ம ரமணன் சாரோட கருணைக்காக ஏங்குறாங்க. ஐயா ஸ்கூல் இன்னைக்கு லீவு அப்படின்னு சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. சிலே நாட்டின் கல்வியாளர் இயான் கில்பர்ட் இந்த மாதிரி தகவல் அறிவை பெறறதுக்கு ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு. அவர் ஒரு புத்தகம் கூட எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தோட தலைப்பே நம்மளை திகைக்க வச்சிருங்க. கூகுள் இருக்கும்போது எனக்கு ஆசிரியர் எதற்கு? Why do I need a teacher when I have got Google? அப்படி தான் வச்சிருந்தாரு. உண்மைதானே? இன்னைக்கு இணையம் முழுசும் தகவல் அறிவு கொட்டி கிடக்குதுங்க. ஒவ்வொருத்தர் பாக்கெட்லேயும் உள்ள செல்போன், விதவிதமான கருவிகள், நானோ தொழில்நுட்பத்தோட சாதனை. சொல்லகராதி முதல் தகவல் களஞ்சியம் வர கூகுளில் இல்லாதது ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இயான் கில்பர்ட். ஒரு குழந்தைய விட திறமையாக யாராவது செல்ஃபோனை கையாண்ட முடியுமா? என்னைக்காவது அந்த குழந்தை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைடை படித்து பார்த்துட்டு ஒர்க் பண்ணுது. எப்படிப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டமாக வேணாலும் இருக்கட்டும், பெரியவங்களை விட ரொம்ப அசால்ட்டாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் வேகமாகவும் கையாளக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கு. இன்னைய சூழலில் தகவல் அறிவை பெறறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. அதுக்கு பள்ளி தேவையில்லை அப்படிங்கிறது இயான் கில்பர்ட்டோட வாதம். சொல்லப்போனால் வெளியில் நம் முன்னாடி இணையத்தில் கொட்டி கிடக்கிற அறிவோட பள்ளி பாட அறிவை ஒப்பிட்டோம்னா ஒரு வகை போதாமையை உணர முடியும் அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. இதுக்கு மாற்றாக சுதந்திரமான சிந்தனை முறை வேணும் அப்படிங்கிறத அவர் முன்மொழிஞ்சார். ஒவ்வொரு குழந்தையும் தான் வளர்ற சூழ்நிலையிலிருந்து ஒரு தன்னார்வ அறிவியை பெற்று வளருது, அதை மதித்து போற்றணும் அப்படிங்கிறது தான் இயான் கில்பர்ட்டோட கல்வி முறை. சுதந்திரமான சிந்தனை முறைப்படி குழந்தைகள் பெற்ற அறிவை அதே மாதிரி இருக்கிற மற்ற குழந்தைகளோட பகிர்ந்துக்கக்கூடிய இடம்தான் பள்ளி. ஆசிரியர்கள் அவங்கள ஊக்குவித்து தான் பெற்ற அறிவை மேலும் ஊக்கம் பெற வைத்து அவங்களோட இணைச்சிக்கலாம். இதுதான் கல்வியின் கௌரவம்னு அவர் சொன்னார். இப்போது நீயா நானால வருது இல்லையா, அதே மாதிரி. அதாவது தங்களோட சிந்தனைகளை பகிர்ந்துக்கிறதுக்கு சம வாய்ப்புகளை வழங்கக்கூடியவரா ஆசிரியர் இருந்தால் போதும். நம்மளோட கல்வி முறையில் மாணவர்களுடைய குரல்களுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரிய வைக்கிற வேலை ஆசிரியருடையது தான் நினைக்கிறோம். இது தவறான அணுகுமுறைன்னு எனக்கு காட்டியவர் தான் சாக்ரட்டீஸ். நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவராக தான் எனக்கு சாக்ரட்டீஸ் அறிமுகம் ஆகிறாரு.
வகுப்பில் இருக்கிற கடைசி வரிசை மாணவர்களில் அவரும் ஒருவர். அவருக்கு எல்லா பாடமும் அசால்ட்டாக வரும், இங்கிலீஷை தவிர. இது குழந்தைகளோட இயல்பு தான், அயல்மொழி எல்லாருக்கும் வசப்படுறது இல்லைல்ல. அவருக்கு இங்கிலீஷ்காரர்னு ஒரு பட்டப்பேர் கூட உண்டு. அப்படித்தான் எல்லா ஆசிரியர்களும் கிண்டல் பண்ணுவாங்க. நான் கூட ஒரு முறை பண்ணியிருக்கேன். இதை பற்றிலாம் அவர் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டாருங்க. ஆனால் எங்களோட இந்த கிண்டல் கேலி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சார் சாக்ரட்டிஸ். எங்கள் பள்ளிக்கூடத்தை சுற்றி ஒரே செடியும் கொடியுமா புதரா மண்டி கிடந்துச்சு. பள்ளியோடைய தேசிய மாணவர் படையின் மாணவர்கள் ஒரு நாள் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு களமிறங்கினாங்க. மிகுந்த உற்சாகத்தோடு தொடங்கிய அந்த வேலை அதிர்ச்சியில் முடிஞ்சிச்சு. ஒரு 11ஆம் வகுப்பு மாணவனை பாம்பு கடிச்சிச்சுன்னு எல்லாரும் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. ஒரே சத்தம், குழப்பம், கூச்சல் எல்லாமே இருந்துச்சு அந்த இடத்துல. இந்த பயத்திலேயே அந்த மாணவர் மயக்கமாயிட்டாருங்க. கச்சிப் கட்டணும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, காயத்தில் வாயை வச்சு உறிஞ்சணும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட குரல்கள் அங்கே கேட்டுட்டு இருந்துச்சு. தலைமை ஆசிரியர் உட்பட எல்லாருக்கும் என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியல. இதுக்கிடையில் அந்த பாம்பையும் அடித்து கொன்னுட்டாங்க. அந்த இக்கட்டான பதட்டமான நேரத்தில் எங்கிருந்தோ ஓடி வந்தார் சாக்ரட்டிஸ். பாம்பு குத்திருச்சா அப்படின்னு கத்துனவர், சார் வாங்க அப்படின்னு நான் அவசரமாக கூப்பிட்டாரு. எங்கே செத்த பாம்பு அப்படின்னு கேட்டார். உடனே அதை எடுத்து ஒரு பையில் போட்டுக்கிட்டாரு. பாம்பு கடி வாங்கின அந்த மாணவனையும் கூப்பிட்டுக்கிட்டு உடனே நாங்கள் ஆட்டோவில் வேகமாக கிளம்பி போயிட்டோம். வேறு எங்கேயும் போகாதீங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சாக்ரட்டிஸ் சொன்னார். உடனே வேக வேகமாக நாங்கள் அங்கே போனோம். அங்கே பாம்பு விஷமுறிவு சிகிச்சை பிரிவுன்னு ஒரு போர்டு மாட்டிருந்துச்சு. தூக்கிட்டு வந்த மாணவரை வார்டில் போய் சேர்த்தாரு. டாக்டர்கிட்ட போய், சார் கட்டுவிரியன் பாம்பு சார், முட்டி கீழே கொத்திருச்சு அப்படின்னு விளக்குனாரு. உடனே டாக்டர், பாம்பை பார்த்தியா அப்படின்னு கேட்டார். இதோ இருக்கு அப்படின்னு பையை தூக்கி காட்டினாரு. அடுத்த 1 மணி நேரத்தில் பாம்பு கொத்தின மாணவர் குணமடைஞ்சிட்டாரு. என்னோட பள்ளிக்கு சாக்ரட்டிஸ் எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேங்க. பாம்பு விஷத்துக்கான சரியான சிகிச்சை எந்த தனியார் மருத்துவமனையிலையும் கிடைக்காதுன்னோ, அது அரசு மருத்துவமனைகளில் மட்டும்தான் உண்டுன்னோ, கிராம சுகாதார நிலையங்களில் பாம்பு விஷ முறிவு பிரிவு உண்டுன்னோ சாக்ரட்டிஸ் தனக்கு தெரிந்த தகவல்களை அடுக்கிட்டே போனார். எதுவும் தெரியாத மாணவர்களைப் போல ஆசிரியர்கள் எல்லாம் நாங்கள் சாக்ரட்டிஸ் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தோம். சாக்ரட்டிஸோட அம்மா அதே மருத்துவமனையில் தலைமை நர்ஸாக இருந்தாங்க. அதனால தான் சின்ன வயசுலேருந்து சாக்ரட்டிஸ் திரட்டிய அறிவு அன்னைக்கு பள்ளியில் ஒரு உயிரையே காப்பாத்துச்சு. இதுவே சுதந்திரமான சிந்தனை முறைன்னு எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. சாக்ரட்டிஸ் இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தில் ஒரு அதிகாரியாக விழுப்புரத்தில் வேலை பார்க்குறாரு. உயிர்காக்கும் தோழனாகவே அவருடைய பணி தொடருதுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.